ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு திருச்சபைக்கு போகிறதுக்கு தயாராகி கொண்டிருந்தாங்களாம். அந்த வீட்டோட தலைவர் அப்பா பேருக்கு தான் கிறிஸ்தவரே தவிர திருச்சபைக்கு போகிறதுலையோ மற்ற ஆவிக்குரிய விஷயங்களில் ஆர்வம் காட்டுறதுலையோ அவருக்கு துளியும் விருப்பம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த பூமியில் அவதரித்த நாளாகிய இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்காவது சபைக்கு வரக்கூடாதா என்று மனைவி கேட்க, இயேசு மனுஷனா வந்தாருங்கிறதையே என்னால் நம்ப முடியல. ஒரு கடவுள் ஏன் மனுஷனா மாறி மனிதர்களை ரட்சிக்கணும், கடவுளா இருந்தே ரட்சிக்க கூடாதான்னு வெதண்டாவாதமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாராம். அவரோடு விவாதம் பண்ண விரும்பாத குடும்பத்தினர் திருச்சபை ஆராதனைக்கு நேரமானதால சபைக்கு புறப்பட்டு போயிட்டாங்களாம். வீட்டில் தனிமையில உட்கார்ந்து மும்முரமா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த அப்பாவுக்கு அவர் வீட்டு ஜன்னல்ல ஏதோ மோதிய சத்தம் கேட்டுச்சான். அதை கேட்டுட்டு வேகமா வெளியே ஓடி வந்து பார்க்க, அங்க ஒரு குருவி ஜன்னல் கதவுல மோதி அடிபட்டு கீழே விழுந்து கிடந்துச்சான். அதன் மீது பரிதாபப்பட்டு அதை பாதுகாக்க எண்ணி அதன் அருகாமையில போன இந்த அப்பாவை பார்த்ததும் குற்றுயிரா கிடந்த அந்த குருவி தத்தி தத்தி விலகி ஓடிச்சான். அவர் மறுபடியும் அந்த குருவி பக்கத்துல போக முயற்சிக்க, அந்த குருவி பயந்து அருகாமையில இருந்த முட்புதற்குள்ள தாவி விழுந்துச்சான். தான் அதை பாதுகாக்கத்தான் வந்திருக்கிறேங்கிறத புரிஞ்சிக்காம அது தன்னை விட்டு விலகி விலகி ஓடுறத பார்த்து கோபப்பட்ட இந்த அப்பா, ஏ அறிவு கெட்ட குருவியே, நான் உன்னோட எதிரி இல்லை, உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கிறேங்கிறத புரிஞ்சிக்காம இப்படி பயந்து ஓடுறியேன்னு கோபப்பட்டாராம். ஆனால் அவ்வாறு கோபப்பட்டு சத்தம் போட்ட அந்த அப்பாவுக்கு நாம் ஒரு மனுஷன்கிட்ட பேசலை, குருவிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே தன்னுடைய செயலை பார்த்து தானே சிரிச்சுக்கிட்டாராம். அது சரி, நான் சொல்றது உனக்கு எப்படி புரியும்? நீ தான் குருவியாச்சே. ஒருவேளை நான் குருவியா மாறி இது சொல்லியிருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும்னு அந்த குருவியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தேவாலயத்தின் மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டுச்சான். அப்பதான் அந்த அப்பாவுக்கு ஒரு உண்மை விளங்குச்சான். கடவுள் ஏன் மனிதனா வரணுங்கிற அவசியத்தை அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாராம். தேவன் கடவுளா இருந்தே உலகத்தை ரட்சித்திருக்கலாமே, எதற்காய் மனிதனா வர வேண்டும் என்கிற கேள்வி நமக்குள்ள அதிகமா இருக்கலாம். தேவன் தான் நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்த எவரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். மனிதனுடைய பாவத்திற்கு தெய்வம் மரிப்பதற்கு நியாயப்பிரமாணத்துல இடமில்லைங்க. நியாயப்பிரமாணத்தை மீறாத நீதியின் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக மரிக்க ஒப்பு கொடுக்கிறார். இயேசு தன் தெய்வீகத்தை துறந்து நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டிருந்த மனிதர்களின் பாவங்களுக்கான விலைக்கிரயத்தை செலுத்துவதற்காகவே மனிதனாய் அவதரித்தார். மனிதனை புரிந்து கொண்டு மனிதனுடைய உணர்வுகளை பருகி மனிதர்களுக்கான சோதனையை மேற்கொண்டு மனிதர்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகும் நோக்கத்தோடு தான் எவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதை நிரூபிக்கும் தெய்வீகத்தின் ஓர் உச்சகட்ட அன்பின் திட்டமே இயேசுவின் மாம்சீக பிறப்பு.